பார்க்க போகிறது டேட்டா ட்ரைவன் ஆர்கனைசேஷன். ஸோ டேட்டா இன்ஜினியர் டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க, எப்படி அவங்களுக்கு டேட்டா கிடைக்குதுங்கிறத நம்ம காலைல பார்த்தோம். ஸோ இப்போது அந்த கிடைச்ச டேட்டாவை வச்சு ஒரு ஆர்கனைசேஷன்னா அது வந்து ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இல்லை ஒரு காலேஜாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு டேட்டா இருக்கும்போது அவங்க அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, அதை வச்சு என்ன பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறது இவ்வளோ தான். முதல்ல டேட்டா ட்ரைவன் டிசிஷன் அப்படின்னா டேட்டா நம்மள்கிட்ட இருக்குது, அந்த டேட்டாவை வச்சு என்ன மாதிரி நம்ம டிசிஷன் எடுக்கலாம். இப்போது சரியான டேட்டா நம்மள்கிட்ட இருந்ததுன்னா எடுக்கிற டிசிஷனும் சரியாக இருக்கும். ஸோ அந்த டிசிஷன் எந்த மாதிரி இருக்கும், நம்ம நல்ல விதமாக எடுக்க போகிறோமா இல்லை தப்பாக எடுக்க போகிறோமா, ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நம்ம இதில் பார்ப்போம். அடுத்தது டேட்டா பைப்லைன். ஸோ பைப்லைன்னு காலையிலே சொன்னேன். ஸோ ETL ப்ராசஸ் பண்ணும்போது பைப்லைன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஸோ அந்த பைப்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த பைப்லைனை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, பைப்லைன்னா என்ன, அந்த பைப்லைனுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம். ஸோ டேட்டா இன்ஜினியர் என்ன பண்ண போகிறாரு, அவரோட ரோல் என்ன. ஸோ டேட்டா இன்ஜினியர் என்ன பண்ணுவார், டேட்டாவை ரெடி பண்ணுறது தான். ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸுக்கு டேட்டாவை ரெடி பண்ணுவார். அது டேட்டா ட்ரைவன், ஆல்ரெடி டேட்டா இருந்ததுன்னா அதை எப்படி அவர் மேனேஜ் பண்ண போகிறாரு அதை பற்றி பார்ப்போம். அது இல்லாமல் மாடர்ன் டேட்டா, ஸோ டேட்டாவிலே ஓல்டு டேட்டா இருக்குது, மாடர்ன் டேட்டா இருக்குது. ஸோ அந்த டேட்டா அதில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க இப்போது ரீசெண்டாக. ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடியும் டேட்டா இன்ஜினியரிங்கை பற்றி ஒரு பெருசாக ஒரு அவேர்னஸ் கிடையாது. இப்போ ரீசெண்டாக பெருசாக பூம் ஆனது தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிங்க. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் டேட்டா இன்ஜினியரிங் ஒரு கான்செப்டே இல்லை, பெருசாக யூஸ் பண்ணல. இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இன்ஜினியர் டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு யாரும் கிடையாது. ஸோ இப்போது எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அது எல்லாத்தையுமே நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போது டேட்டா ட்ரைவன் டிசிஷன், ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா ட்ரைவன் டிசிஷன் இதில் என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு டேட்டா நம்மள்கிட்ட இருக்குது, அதில் எப்படி நம்ம டிசிஷன் எடுக்க போகிறோம், எதை வச்சு எடுக்க போகிறோம். ஸோ ஒரு டேட்டானா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம காலைல சொன்ன அதே எடுத்துக்கலாம். இப்போது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்குது. ஸோ எத்தனை யூசர் லாகின் பண்ணுறாங்க, எத்தனை யூசர் அதில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, யார் பர்ச்சேஸ் பண்ணாமல் பார்த்துட்டு மட்டும் போகிறாங்க. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே டேட்டா இன்ஜினியர்ஸ் ஆல்ரெடி அதை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது கலெக்ட் பண்ணி வச்சு என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு பார்த்தா நம்ம கண்ணால் பார்த்தா தெரிஞ்சிருமா அப்படின்னா ஒவ்வொரு யூஸரோட டீட்டெயிலை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலாம் தெரியாது. ஒரு எக்ஸல் ஃபைலாக இருக்குது, அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரே யூஸர் ஒரே நாளைக்கு 10 முறை பார்க்கலாம், 10 மணி நேரம் கூட பார்க்கலாம். அவர் போர் அடிக்காமல் இருக்குது அப்படின்னா அதை பார்த்துட்டே கூட இருக்கலாம். ஸோ டைம் பாஸ் பண்ணுறதுக்காக கூட. ஸோ அந்த டேட்டாவை எடுத்து நம்ம டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு அனலிட்டிக்ஸ், இப்போ பவர் பிஐயில் கொடுத்தோ இல்லை வேறு டூலில் கொடுத்தோ நம்ம அதுக்கு ஒரு அனலிட்டிக்ஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு கிராஃபிக்கல் நேச்சரில் இல்லை ஒரு சார்ட் மாதிரி ஒரு டேட்டாவை நம்ம டெரைவ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் மூலியமாக கிடைக்கலாம், இல்லை இன்னொரு விதமாக ஃபேக்ட்டு. ஸோ ஃபேக்ட் அப்படின்னா வாய் வழியாக நம்ம சொல்கிறது. இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சி இருக்குது. ஸோ கிரிப்டோ கரன்சி இருக்குது, எல்லாருக்கும் தெரியுமா, பிட்காயின், எத்தீரியம் இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வாங்கி போட்டிங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா ப்ராஃபிட் வருதுன்னு வாய் வழியாக பேசிகிட்டு இருப்போம். ஓகேவா? பேசிகிட்டு இருந்துருமா, ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் பிட்காயின் வாங்கி போட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பணக்காரனாக ஆயிடலாம், கோடீஸ்வரனாக ஆயிடலாம் அப்படின்லாம் நம்ம யோசிச்சிருப்போம். அதுதான் ஃபேக்ட்டு. ஜஸ்ட்டு வாய் வழியாக பேசிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். அது வந்து சரியான டேட்டாவை சொல்ல முடியுமா, அதுக்குன்னு ஒரு டேட்டா இருக்கா. 4 பேர்கிட்ட வாய் வழியாக அவங்க சொல்கிறத நம்ம காது வழியாக கேட்டு நம்ம டிசிஷன் எடுப்போம். அது சரியாக இருக்குமா. இப்போ நான் வாங்கி போடுறேன், நான் ஒரு 10 லட்சம் வச்சுருக்கேன், நான் போயிட்டு ஏதோ ஒரு காயின், நிறைய காயின் இருக்குது, பிட்காயின் எத்தீரியம்ங்கிறது பெருசு, ரொம்ப பெருசு, அதெல்லாம் லேக்ஸு க்ரோரில் வாங்கணும். நம்மள்கிட்ட அதை விட 10 பைசாவுக்கு விற்கிற காயின் கூட இருக்குது.
நான் 10 பைசாவுக்கு வாங்கின காயின் இன்றைக்கி ஒரு 1 லட்ச ரூபா ஆயிருக்கலாம். எனக்கு மட்டும் நடந்திருக்கும். அது எல்லாருக்கும் அது மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. திடீர்னு அந்த 10 பைசா காயின் 0 கூட ஆகலாம். அந்த காயினே டெலீட் பண்ணிடலாம். அதுவும் நடக்கலாம். கன்ஃபார்மாக அது வந்து ப்ராஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு அந்த ஃபேக்டை வச்சு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு ரியல் டைம் டேட்டா இருக்கணும். ஸோ டேட்டா தான் நமக்கு வந்து ஃபைனல் டிசிஷன் எடுக்க முடியுமே தவிர வாய் வழியாக பேசுறது, ஒருத்தரை மட்டும் பார்த்து நம்ம சொல்கிறது, டேட்டாஸ் நிறையா இருக்கணும். ஸோ ஒரே டேட்டா வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. அதாவது ஒருத்தர் சொல்கிறத வச்சோ இல்லை ஒரு பர்டிகுலராக ஒரு காயினை வச்சோ. ஜென்ரலாக நம்ம என்ன சொன்னோம், கிரிப்டோ கரன்சி வாங்கினீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதில் பர்டிகுலராக எந்த காயினை வாங்கினா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணணும். ஓகேவா? அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். முதல்ல ஃபேக்டை மட்டும் வச்சுட்டு டிசிஷன் எடுக்கக்கூடாது. அனாலிட்டிக்ஸ் பண்ணணும். முதல்ல அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணணும். எந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எத்தனை லட்சம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம டேட்டாஸ் கையில் இருந்தால் மட்டும்தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும். வெறும் அசம்ஷனை வச்சு கெஸ் பண்ணுறதை வச்சு யாரோ ஒருத்தர் கெஸ் பண்ண, அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு போர் அடிக்குதுன்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு 10,000 ரூபா இந்த கிரிப்டோ கரன்சியில் போடுங்க, போட்டிங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்தில் 10,000 ரூபா 10 கோடி ஆகிடும்னு சொன்னால் நம்பிடுவாங்களா? எப்படி நம்புவாங்க? அப்படி நம்புகிறான் அப்படின்னா அவனை நம்ம என்ன சொல்கிறது? நம்பலாம். நம்ம சொல்கிறது அப்படியே நம்புகிற ஆளும் இருப்பான். நம்ம நம்புகிற மாதிரி சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 10 ரூபா தான் போட்டேன், இன்றைக்கி எனக்கு அது 10,000 ரூபா கொடுத்துருக்கு ப்ராஃபிட்டு அப்படின்னு சொன்னால் அப்படியா அப்படின்னு நம்புறவனும் இருப்பான். ஆளே இல்லைன்னா சொல்ல முடியாது, இருக்கும். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு டேட்டா இன்ஜினியராக அந்த மாதிரி ஒரு கெஸ் பண்ணுறதை வச்சோ யாரோ ஒருத்தர் சொல்கிறத வச்சோ ஒரு அசம்ஷனை வச்சு நம்ம டிசிஷன் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம்னா அந்த டிசிஷன் தப்பாக தான் போகும். ஓகேவா? இதுவே ஒரு டேட்டா இன்ஜினியர் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியா, எப்படிலாம் அந்த 10,000 ரூபாய் மாறி இருக்கு. ஸோ நான் 10 வருஷம் முன்னாடினா 2016 நான் 10 ரூபா இந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணேன். அடுத்த வருஷம் அந்த 10 ரூபா 100 ரூபாயாச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் 100 ரூபா 1000 ரூபாயாச்சு. அதுக்கான டீட்டெயில் கொடுக்கணும்ல, டேட்டா கொடுக்கணும் இல்லையா? எப்படி ஆச்சுன்னு கொடுக்கணும். வெறும் வாயால் சொல்கிறத மட்டும் வச்சு டிசிஷன் எடுக்கக்கூடாது எப்போவுமே. அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் டிசிஷன் எடுக்காமல் கரெக்டாக டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா டேட்டா இன்ஜினியர் கொடுக்குற டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதில் அனாலிசிஸ் பண்ணணும். இப்போ நானே சொல்கிறேன் அப்படின்னா நான் சொன்னது உண்மையான டேட்டாவை எடுக்கணும். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன காயின் வாங்கினேன், எப்படி அது வந்து 10,000 ரூபாய் மாறிச்சு, இல்லை நான் வந்து 10 ரூபாய்க்கு அங்கே வாங்கிட்டு இப்போ போன வருஷம் 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 10,010 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெறும் 10 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணால் நான் ஏமாற்றலாம். பண்ணலாம்ல? 10 ரூபா 0 ஆகிருக்கும். நான் புதுசாக தான் 10,000 ரூபா போட்டுட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஒரு 10,000 ரூபா போட்டேன். ஏன் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஒருத்தர் ரெஃபரல் பண்ணால் எனக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். ரெஃபரல் போனஸுக்காக நான் சொல்லியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் கேட்டு நம்ம ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வரோம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம டேட்டா இருந்தது அப்படின்னா அந்த டேட்டாவை வச்சு நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு சேல் பண்ணுறோம் இல்லை இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா சரியான ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இதனால் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணிக்கலாம் டேட்டா இருந்ததுன்னா. இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண நிறையா ரிஸ்க் இருக்குது, அதே சமயத்தில் ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் சரியான அந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான டேட்டா இருந்ததுன்னா. இப்போ சீனிவாசன் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, ஃபைனான்ஷியல் அட்வைசர். ஒரு ஷேரில் ஃபுல்லாக உட்காந்துருப்பார், பார்த்துருக்கீங்களா? அவர் வந்து அப்பப்போ கோல்டை வாங்காதீங்கன்னுவார். அடுத்தது வெறும் வெள்ளியை வாங்குங்க, கிலோவாக வாங்கி வைங்க வீட்டில், 3 வருஷத்தில் ட்ரிபிள் ஆகிடும் இப்போ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3,85,000 இருந்த அந்த சில்வரோட ரேட்டு இப்போ 2,80,000 ஆகிப்போச்சு. 1 லட்ச ரூபா லாஸு. யாராவது கேட்டு வாங்கியிருந்தா அந்த மாதிரி வாய் வழியாக சொல்கிறத வச்சு அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆச்சு தான் இருந்தது. டெய்லி 4,000 ரூபா 5,000 ரூபா ஒரு கிலோவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10-15 நாளாக
அதே 4000 5000 குறைஞ்சிட்டே வருது. 10 நாள் 40,000 போயிடுமா? இப்போ 4000 இருந்தால். ஸோ அதுதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரிஸ்க்கு நம்ம எடுக்கக்கூடாது, ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு நம்மள்கிட்ட டேட்டா, சரியான டேட்டா இருக்கணும். அதுக்கு டேட்டா இன்ஜினியர் வேணும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2026க்கு அப்புறம் 2026லேருந்து எல்லா ஆர்கனைசேஷனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வெறும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி வாய் வார்த்தையை கேட்டுக்கிட்டு, அதே மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்கிறான் அதெல்லாம் கேட்டு ரிஸ்க் எடுக்காமல், டேட்டா இன்ஜினியர் கொடுக்குற அந்த டேட்டாவை வச்சு அனலிஸ்ட் கொடுக்குற அந்த அனலிசிஸ்லாம் கேதர் பண்ணி அவங்களோட சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 45%. 2025க்கு முன்னாடி யாரும் அந்த அளவுக்கு பெருசாக அந்த டேட்டாலாம் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கல. சில பேர் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, போன வருஷம் இருந்ததை விட 2025ல் இன்வெஸ்ட் பண்ணதை விட இப்போ 45% டேட்டா இன்ஜினியர் சொல்கிற டேட்டாவை வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒருத்தர் கார்ட்னர் அப்படிங்கிற அந்த அனாலிசிஸ் மூலயமா, ஸோ அவங்க தான் இதை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு வைடு அவங்க மார்ச் 2022 இவங்க முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ 2026லேருந்து இதுதான் நடக்கும் அப்படின்னு அவங்க அப்போயே சொல்லிட்டாங்க. ஏன்னா 2022லேருந்து தான் இந்த டேட்டா அனாலிசிஸ், அதே மாதிரி டேட்டா இன்ஜினியர், மிஷின் லேர்னிங் இதெல்லாம் வந்து பெருசாக பூமாவான ஒரு இயர். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ எல்லாருமே இதான் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு தமிழ்லே ஒரு எக்ஸசைஸ் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாரு, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்ரோச், ஏஎம்எல் அப்ரோச். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பண்ண போகிறது டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்ரோச் கிடையாது. நம்ம இதுக்கப்புறம் பண்ண போகிறது எல்லாமே ஏஎம்எல், மிஷின் லேர்னிங் அப்ரோச் தான். ஸோ ஏஐ வச்சு மிஷின் லேர்னிங் அப்ரோச் தான் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், based on a set of defined feature, which of this feature are dogs. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபீச்சரை வச்சு, அதனுடைய குணங்களை வச்சு இதில் எதெல்லாம் நாய் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எதெல்லாம் நாயாக இருக்கும்? 3 இருக்குது, ஒரே ஒரு கால் மட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ இது டேட்டா அனாலிட்டிக்ஸை வச்சு நீங்கள் பார்க்கும்போது ரெண்டு நாய் இங்கே இருக்குது, ஒரே ஒரு நாய் இங்கே பார்த்துட்ருக்கு, செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுக்குது. ஓகேவா? இதுவே ஏஎம்எல்லாக இருந்ததுன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது ஏஎம்எல் மாடல் தான். ஸோ அதில் இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம மற்ற ஏற்கனவே பார்த்த அந்த டாகோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒரே மாதிரியான அந்த ஃபீச்சர் இருக்கிற டாக்லாம் எது, அந்த படம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியுமா? இதை கூட கம்பேர் பண்ணும்போது ஒரே மாதிரி ஃபீச்சர் உள்ள ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? இருக்கா? இது டாகா முதல்ல இல்லை இல்லையா? ஸோ அதுதான் இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்ரோச்சுக்கும் ஏஎம்எல் அப்ரோச்சுக்கும் எல்லாம் வித்தியாசம். இதில் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும் ஏஎம்எல்ல. ஸோ மெஷின் லேர்னிங் பண்ணும்போது நீங்கள் தெளிவாக இங்கே பாருங்கள், இங்கே டாக் இருக்குது, இங்கே கேட் இருக்குது. ஸோ டாகு கேட்டு தனித்தனியாக நீங்கள் பிரிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் இதோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்ரோச்சை விட மெஷின் லேர்னிங் அப்ரோச்சில் உங்களுக்கு ரிசல்ட்டு அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம டேட்டா இன்ஜினியரிங்கில் யூஸ் பண்ண போகிறோம். 2022க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் தான். இப்போ 26லேருந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங் கூட மெஷின் லேர்னிங்கும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நமக்கு கிடைக்கிற டேட்டா சரியான டேட்டாவாக இருக்கும். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும், பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு பிஸ்னஸில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெஸ்ட் ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸை வச்சு நம்ம ஒரு கம்பாரிசன், அதே நேரத்தில் ஏஎம்எலுக்கும் டேட்டா அனாலிட்டிக்ஸுக்கும் ஒரு கம்பாரிசன். என்ன கம்பாரிசன் அப்படின்னா, இப்போ நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் என்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு ரீட்டைல் பிஸ்னஸில் அனாலிசிஸ் பண்ணுறோம். அதில் என்ன அனாலிசிஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டோட்டல் ரெவன்யூ பெர் கஸ்டமர். ஒரு கஸ்டமரால் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் வந்து ஒரு வருஷத்துக்கு 4 ஃபோன் வாங்குவேன். எனக்கு வாங்குறது 1 இருக்கலாம், மற்றவங்க வாங்கி கொடுத்து 4. இப்போ என்னால் அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் இல்லையா? ஒரு ஃபோனுக்கு ஒரு 1500 ரூபான்னு பார்த்தா கூட 4 ஃபோனுக்கு 6000 ரூபா ஒரு வருஷத்துக்கு.
அது இல்லாமல் இன்னும் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒரு கஸ்டமர்கிட்டேருந்து எவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்ரோச் சொல்லும். இதுவே நீங்கள் ஏஎம்எல்லுக்கு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ அதே ரீட்டைல் பிஸ்னஸில் ஏஎம்எல்ல அதே கஸ்டமர் அனலைஸ் பண்ணும்போது ஸோ அங்கே என்ன பார்க்குறாங்க அப்படின்னா அங்கே பார்த்தது டோட்டல் ரெவன்யூ. இங்கே ஏஎம்எல்ல பார்த்தீங்கன்னா ஒய், அதுக்கப்புறம் ஹவு. ஸோ ஏன் எப்படி அந்த கஸ்டமர் வந்துட்டு வாங்காமல் போகிறாங்க. இப்போ நான் வந்து 10 முறை அந்த வெப்சைட்டை போய் பார்த்துட்டு வந்திருப்பேன். ஆனால் வாங்கினது 4 முறையாக தான் இருக்கும். இப்போ 4 ஃபோன் தான் வாங்கியிருப்பேன். ஆனால் நான் அந்த 4 ஃபோனை வாங்கிறதுக்கு 40 தடவை விசிட் பண்ணியிருப்பேன், ஃப்ளிப்கார்ட்டையோ அமேசானையோ. அப்படி தானே? ஒரு தடவை போய் பார்த்தோன்னே வாங்கிடுவோமா இதை பொருளையாக இருந்தாலும்? வாங்க மாட்டோம் இல்லையா? முதல்ல என்ன பண்ணுவோம், ரேட்டை பார்ப்போம், அதில் ஆஃபர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம், ஃபீச்சரை பார்ப்போம். இதெல்லாம் முதல்ல பார்த்துட்டு கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு அமேசானுக்கு போவோம். ஸோ அமேசானில் போய் அதே மாதிரி அதே மொபைலில் எவ்வளோ ஆஃபர் வருது, ஃபீச்சர் மாறாது ஆனால் ஆஃபர் மாறும். ஓகேவா? அதே மாதிரி டெலிவரி டேட் இருக்குது. ஸோ அமேசானில் சீக்கிரமாக டெலிவரி பண்ணுறாங்களா, ஃப்ளிப்கார்ட்டில் சீக்கிரம் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். இப்போ ஏஎம்எல் என்ன பார்க்குது அப்படின்னா, ஏன் அந்த கஸ்டமர் 40 தடவை வந்தார், 4 முறை மட்டும் தான் வாங்கியிருக்காரு, மீதி 36 முறை ஏன் அவர் வாங்கலை, அவரை வாங்க வைக்க என்ன பண்ணலாம். ஸோ இதை தான் ஏஎம்எல். இப்போ இதை பண்ணிட்டோம் அப்படின்னாலே ப்ராஃபிட் அதிகமாக வருமா? ஒருத்தர் 40 முறை வந்தார், 4 முறை தான் வாங்குறாருன்னா 36 முறை ஃபெயில் ஆகிருக்கு அவங்களுடைய சேல். அப்போது அவங்கள இன்னும் அதிகமாக அவர் ஒரு முறை வந்தாலே அவர் வாங்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கான டேட்டாவை தான் கலெக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து பார்க்கும்போது நான் வரும்போது மற்ற சைட்டை விட இங்கே நான் எனக்கு அதிகமாக ஆஃபர் கொடுத்துருந்தா நான் அடுத்தது பார்க்கவே மாட்டேன். அப்படி தானே? ஒரு மொபைலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்லாம் பார்த்துருப்போம். ஆட்லாம் பார்க்காம போய் நம்ம ஒரு பொருளை வாங்க மாட்டோம். இப்போ ஏதாவது ஒரு ஆடு பார்த்துக்கலாம், இல்லை வேறு எதாவது கம்பேர் பண்ணியிருப்போம். ஒரு முறை வந்தோடனே நம்ம அந்த ப்ராடக்டை வாங்கிடணும். ஸோ அதை வாங்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அந்த மாதிரி தான் ஏஎம்எல் அப்ரோச்சில் பார்ப்பாங்க. ஸோ அதுவே நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. என்ன அப்படின்னா, பெரிய கஸ்டமருக்கு அதிகமாக ஆஃபர் கொடுக்கறது, அதிகமாக வாங்குறவங்களுக்கு அதிகமாக ஆஃபர் கொடுக்கறது. அதுதான் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்ரோச்சில் கிடைக்கும். இங்கே பாருங்கள், பெட்டர் சர்வீஸ் டு கஸ்டமர் ஹூ ஸ்பெண்ட் மோர் மணி. யார் அதிகமாக ஒரு வெப்சைட்டில் வந்து வாங்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமாக ஆஃபராக கொடுக்கறது. அப்போ புதுசாக வரவங்களுக்கு கொடுக்கலைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? வந்தவங்க வாங்கிட்டே இருப்பாங்க, புதுசாக வரவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் பண்ணக்கூடாது. இப்போ இதுவே வந்து ஏஎம்எல் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா, ஒய் கஸ்டமர் லீவ், உள்ளே வந்துட்டு ஏன் அவர் போயிட்டார், ஏன் வாங்காமல் போயிட்டார். ஸோ அவர் வெளில போகிறதுக்கான காரணம் என்ன, நாம் என்ன அங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அவர் வாங்காமல் வெளில போகிறதுக்கு நம்ம எதாவது தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது? ஸோ அதை தான் ஏஎம்எல் அப்ரோச் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம டேட்டா சயின்ஸ் இப்போ டெய்லி லைஃப்பில் நம்ம டேட்டா சயின்ஸை நமக்கே தெரியாமல் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அப்ளை பண்ணுறதில்ல, நம்மளை சுற்றி இருக்கிற டேட்டா இன்ஜினியர்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஷாப்பிங் நம்ம பண்ண போகிறோம், ஏதாவது ஒன்று பார்த்துட்டு வரதுக்கு, அது காலையிலே சொன்னேன் நான். ஃப்ளிப்கார்ட்டில் வரோம், ஒரு ஏசியை பார்க்குறோம், பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிடுறோம். இப்போ நான் வேணான்னு சொல்லிட்டு போய் நம்ம போர் அடிக்குது ரீல்ஸ் பார்க்கலான்னு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்தா அங்கே பார்த்த 5 ஸ்டார் ஏசி இன்ஸ்டாகிராமில் ஆடாக வரும். ஸோ நம்ம போய் அங்கே ஒரு முறை ஃப்ளிப்கார்ட்டை போய் நம்ம விசிட் பண்ணது தப்பாக போயிடுச்சு. போயிட்டு வாங்கியிருந்தா ஆடே வராது, ஒரே சமயத்தில் முடிஞ்சிருக்கும். நம்ம வாங்காமல் வந்ததுனால நம்மளை வாங்க வைக்கிறதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இதை ஒரு மீமில் யாராமா ஆனந்தராஜ், ஆக்டர் ஆனந்தராஜ் இருக்கார் இல்லையா, ஒரு காரில் போய்ட்டு ரொம்ப சொல்ல இருப்பார், எப்படிடா என்னோடய மூடெல்லாம் யோசித்து இந்த ரீல்ஸ்லாம் போடுவீங்களா, எனக்குனே ரெடி பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து அதை யோசிச்சே இருக்க மாட்டோம், நமக்காக அந்த ஆடை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம டேட்டா சயின்ஸ் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ ஃப்ளிப்கார்ட் எடுத்துங்க, ஃப்ளிப்கார்ட்டில் நெட்ஃப்ளிக்ஸு, அதுக்கப்புறம்
ஜியோ ஹாட் ஸ்டார் இங்கெல்லாம் போயிட்டு நம்ம ஒரு மூவிஸ் பார்க்குறோம். ஏதோ ஒரு மூவி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹாரர் மூவியாக பார்க்குறோன்னு வைங்க, ஒரு 4 நாளைக்கு தொடர்ச்சியாக ஹாரர் மூவியாக பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு அங்கே ப்ரிஃபரன்ஸில் ஹாரர் மூவியாக தான் கொண்டு வந்து காட்டுவாங்க. நம்ம எதை விரும்புகிறோமோ அதை பற்றின அந்த டீட்டெயில் தான் அதிகமாக நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் காட்டும். அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம எதை அதிகமாக பார்த்துருக்கோம், எதை அதிகமாக நம்ம சர்ச் பண்ணுறோம், அந்த டீட்டெயில் தான் வரும். அது நீங்கள் ஸ்ட்ரீமிங் வெப்சைட்லேயே நீங்கள் மற்ற ஷாப்பிங் போனாலும் சேம் அதான் நடக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் ஆப்பு. இப்போ நம்ம கூகுள் மேப் இருக்கு இல்லையா, ஸோ கூகுள் மேப்பில் போயிட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது போர் அடிக்குதுன்னு எப்போ போய் சேருவோன்னு சொல்லிட்டு சோர்ஸ் டெஸ்டினேஷன் கொடுத்து பார்க்குறோம். 1 மணி நேரத்தில் போய் சேர்றதுல ஒன்றும் பெருசாக நமக்கு பிரச்சனை இல்லை. இதே நம்ம டெய்லி என்ன பண்ணுறோம், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து சேலம் போயிட்டு வரோம், பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை போயிட்டு வரோம் அப்படின்னா அந்த மேப்பை என்ன பண்ணோம், எங்கெல்லாம் வந்து டிராஃபிக் ஜாம் இருக்குது, எங்கெல்லாம் ஒரு முறை நம்ம அதை கிளிக் பண்ணியிருந்தால் போதும். இப்போ நம்ம இங்கே சென்னைக்கு போகும்போது சென்னைனாலே டிராஃபிக் ஜாம் தான். ஏதோ தெரியாமல் என்ன பண்ணியிருப்போம், காலைல 9 மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகிற மாதிரி கிளம்பியிருப்போம். காலைல 9 மணிக்கெலாம் போனால் போய் 10 மணிக்கு போய் சேரவே முடியாது, சென்னையில் உள்ள டிராஃபிக் அந்த மாதிரி. ஸோ தெரியாதனமாக சர்ச் பண்ணும்போது டிராஃபிக்கே எனக்கு காட்டுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு நாள் நம்ம கிளிக் பண்ணிட்டா போதும், அதை அந்த டேட்டாவை எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு முறை நீங்கள் சென்னைக்குன்னு நீங்கள் சர்ச் பண்ணும்போது அந்த டேட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? நீங்கள் டோல்கேட்டுன்னு கொடுத்துருந்தா டோல்கேட்டெல்லாம் காட்டும், டோல்கேட்டே இல்லாத ரூட்டை கொடுன்னு கேட்டால் டோல்கேட் இல்லாத ரூட்டை காட்டும். அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸில் சஜஷன் காட்டும். இது எல்லாமே நம்ம இந்த டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர் கொடுக்குற அந்த டேட்டா மூலயமா தான் அதுவும் நடக்குது. ஸோ அடுத்தது டேட்டா பைப்லைன். ஸோ டேட்டா பைப்லைனை பற்றி பார்ப்போம். இது வரைக்கும் டேட்டா ட்ரைவன் டிசிஷனை பற்றி பார்த்துட்டோம். நான் ஒருத்தர்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னா தேவையில்லை, ரொம்ப அவங்கள போட்டு தொல்லை பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ் எனக்கு இல்லைங்கிறதுனால தான் அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேவா? ஷார்ட்டாகவே பார்த்துருவோம். நான் சொன்ன அரை மணி நேரமே தாண்டி போயிட்டுருக்கு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான், அதுவே டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ இப்போ டேட்டா பைப்லைனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ பைப்லைன் இல்லாமல் எந்த ஒரு ETL ப்ராசஸும் நடக்காது. எக்ஸ்ட்ராக்ட், ட்ரான்ஸ்ஃபார்ம், லோடு அப்படிங்கிறது நடக்கணும் அப்படின்னா பைப்லைன் கண்டிப்பாக முக்கியம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து லோட் பண்ணணும். ஸோ இது மூணும் நடக்கிறதுக்கு பைப்லைன் ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த டேட்டா பைப்லைன் எப்படி நடக்குது, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிக்சரில் உங்களுக்கு என்ன தெரியுது, என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு 3 ஃபோட்டோ கொடுத்துருக்கோமா, அது கீழே அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கேன். என்ன தெரியுது? இப்போ டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம், அடுத்தது அதை ஸ்டோர் பண்ணுறோம், அதை ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ETL ப்ராசஸில் இதுதான் நடக்கும், எக்ஸ்ட்ராக்டு, ட்ரான்ஸ்ஃபார்ம், லோடு. ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறோம், முதல்ல டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம். ஸோ டேட்டா வேரியஸ் ரிசோர்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும். அது வந்து இன்டர்நெட் மூலிமா கிடைக்கலாம், ஆஃப்லைனில் கிடைக்கலாம், ஆன்லைனில் கிடைக்கலாம், இல்லை அது வந்து ஆர்கனைசேஷன்லேருந்து கிடைக்கலாம், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்டேருந்து கிடைக்கலாம். ஸோ டேட்டாங்கிறது மல்டிபிள் ஃபார்மில் நமக்கு அவைலபிளாக இருக்கும். எல்லா ஃபார்மும் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஒரு சமயத்தில் ஒரு சில ஃபார்ம் ஆஃப் டேட்டா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், ஒரு சில சோர்ஸ்லேருந்து மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அந்த டேட்டாவில் தான் கலெக்ட் பண்ணி வைக்கணும். முதல்ல மொத்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஸ்டோர் பண்ணாமல் எந்த டேட்டாவையும் நம்ம எடுத்து அனலைசிஸ் பண்ணுறதுக்கோ, ஸோ மிஷின் லேர்னிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கோ பண்ண முடியாது. அதாவது நீங்கள் டிரான்சிட்டில் உள்ள டேட்டாவை எந்த ப்ராசஸும் பண்ண முடியாது. டிரான்சிட் அப்படின்னா அந்த டேட்டா நம்ம சோர்ஸ்லேருந்து நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டு இருக்கும்போது, வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வந்துட்டு இருக்கும்போதே நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதான் 2வது ப்ராசஸ், ஸ்டோர் பண்ணுறது. ஸோ அதுக்கு அடுத்தது ஸ்டோர் பண்ணிட்டோம், அதை என்ன பண்ண போகிறோம், எந்த மாதிரி அந்த டேட்டாவை யூஸ் பண்ண போகிறோம், அதை எடுத்து நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ண போகிறோமா, இல்லை அந்த டேட்டாவை எடுத்து மிஷின் லேர்னிங்க்கு நம்ம இன்புட்டாக கொடுத்து
அதை ஃபைனல் அவுட்புட் எடுக்க போகிறோமா. ஸோ அது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போது அந்த டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு பைப்லைனில் தான் நடக்குது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஒரு பைப்லைன்னா கண்டினியூஸாக ஒரு கேஸ்கேடரில் ஒரு சீரியஸாக டேட்டாவை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணணும். ஸோ டேட்டாவை கலெக்ட் பண்ணாமல் ஸ்டோர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டெப்பும் இன்னொரு ஸ்டெப்போட இன்டர்லிங்க் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ண உடனே அதை பில்டு பண்ண முடியுமா, அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண முடியுமா, அனாலிட்டிக்ஸ் பண்ண முடியுமானா முடியாது. இடையில ஸ்டோரு அப்படிங்கிற இன்னொரு ப்ராசஸ் உண்டு. நீங்கள் இது 2 ப்ராசஸுமே இல்லை, டேரெக்டாக நான் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறேன், டேட்டாவெல்லாம் அனாலிசிஸ் பண்ண முடியாது. அப்போது இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் இன்னொரு ஸ்டெப்போட இன்டர்லிங்க் ஆகிருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே சேர்ந்தது தான் பைப்லைன். ஓகேவா? ஸோ ஒரு ஜென்ரல் பைப்லைனில் தான் இந்த ப்ராசஸ் ஒரு சீக்வன்ஸாக நடக்குது. ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ டேட்டாவை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபைனல் டேட்டாவை யூஸ்ஃபுல்லாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக பைப்லைனுக்கான எக்ஸாம்பிள். இதே நம்ம டேட்டா இன்ஜினியரிங் ஃபார்மெட்டில் சொல்லும்போது எக்ஸ்ட்ராக்டு, ட்ரான்ஸ்ஃபார்ம், லோடுன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட்னா அதை வந்து ரா டேட்டாவை ரெடி பண்ணுறது. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம்னா மாற்றுறது, ஏதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணுறது. லோடுனா ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோமோ பவர் பிஐக்கோ இல்லை மற்ற டூலுக்கோ இன்புட்டாக கொடுக்கறது. ஸோ நம்ம சிம்பிளாக 5 நிமிஷத்தில் முடிக்கிறதுக்காக நான் ஒரு சில ஸ்டெப்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இப்போது மாடர்ன் டேட்டா ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இதை நம்ம கடைசியாக பார்க்க போகிறது இதுதான். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பழைய டேட்டா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரோச் கிடையாது. ஸோ மாடர்ன் டேட்டா அப்ரோச் கிடையாது, ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த 3 ப்ராசஸ் தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மாடர்னைஸ். ஸோ அந்த காலத்தில் டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் சாஃப்ட்வேர்லேயே இருந்ததா அப்படின்னு கேட்டால் சாஃப்ட்வேரில் தான் இருந்தது, எக்ஸல் ஷீட்டில் இருந்திருக்கும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸல் ஷீட்டுக்கு பதிலாக கூகுள் ஷீட் யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸல் ஷீட்டுக்கும் கூகுள் ஷீட்டுக்கு என்ன வித்தியாசம்? வேறு எக்ஸல் ஷீட்டு ஆஃப்லைனில் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? கூகுள் ஷீட்டு ஆன்லைனில் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? க்ளவுடில் இருக்கிறது. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா எல்லாமே க்ளவுடில் தான் இருக்குது. அதுதான் மாடர்னைஸ். ஓகேவா? எக்ஸல்லையும் நம்ம வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ண முடியும். பவர் பிஐக்கு இன்புட்டை நம்ம எக்ஸல்லேருந்து தரலாம். அதே டேட்டாவை கூகுள் ஷீட்டு க்ளவுட்லேருந்து கொடுக்கலாம். இதுதான் மாடர்னைஸ். நம்ம முன்னாடி இந்த டேட்டா லோக்கலில் வச்சுருக்குமா என்ன ஆகும்? டெலிட் ஆகிடும் இல்லையா? டெலிட் ஆகலாம்ல. இப்போ கூகுள் ஷீட்டில் உள்ள டேட்டா டெலிட் ஆகுமா? கூகுள் ஷீட்டில் ஒரு 1000 டேட்டா வச்சுருக்கோம். அது டெலிட் ஆகணும் அப்படின்னா என்ன நடந்தால் டெலிட் ஆகும்? யார் கிரியேட் பண்ணாங்களோ அந்த ஓனர் டெலிட் பண்ணால் டெலிட் ஆகும். மற்றபடி வேறு எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்னாலையும் அது டெலிட் ஆகாது. அப்படி தானே? இப்போ பவர் கட் ஆகுது, இப்போ அந்த சிபியூ எரிஞ்சு போகுது. இப்போ நீங்கள் ஒரு ரெடி பண்ணுறீங்க லோக்கலில் ஒரு எக்ஸல், இப்போ எனக்கு அனுப்புறீங்க இல்லையா எக்ஸல் ஃபைலு, ஒரு பிசியில் ரெடி பண்ணியிருப்பேன். அந்த பிசியே வீணாக போயிடுச்சு, சும்மா சொல்கிறேன் சரியா? அந்த பிசி வந்து திடீர்னு வீணாக போயிடுச்சு. ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஹார்ட் டிஸ்க் ரொம்ப ஹீட் ஆகி எரிஞ்சு போச்சு. இப்போ அதில் ஸ்டோர் பண்ணி இந்த டேட்டா இருக்காது இல்லையா? இதுதான் வந்து ஓல்டு டேட்டா. ஸோ மாடர்ன் டேட்டாவில் அந்த ஹார்ட் டிஸ்க் எரிஞ்சு போனாலும் கூகுள் ஷீட்டில் அப்லோட் பண்ணிட்டோம். நம்ம அந்த அக்கௌண்ட்டை வேர்ல்டில் எந்த மொழியிலேருந்து நம்ம லாகின் பண்ணாலும் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ டேட்டா எப்போவும் வீணாக போகக்கூடாது, டேட்டா எப்போவும் டெலிட் ஆகக்கூடாது. இல்லை வேறு எந்த நேச்சுரல் டிசாஸ்டர் இல்லை ஏதாவது வார் அது மாதிரி நடக்கும்போது கூட நம்ம டேட்டா சேஃபாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா யுக்ரைனில் ஒரு 3-4 வருஷமாக வார் நடந்துகிட்ருக்கு இல்லையா? தெரியுமா? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் ஒரு 4-5 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க டேட்டா சென்டர் வச்சுருப்பாங்களா? கவர்மெண்ட்டில் டேட்டாலாம் வச்சுருப்பாங்க இல்லையா? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க, இந்தியாவில் ஆதார் கார்டு கொடுக்குறாங்க. இந்த டேட்டாலாம் வந்து லோக்கலில் ஒரு சர்வரில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோ யுக்ரைனில். இப்போ என்ன ஆகிருக்கும்?
ஒரே பாம் ரஷ்யா வந்து போட்டாங்க, இல்லை ஒரு ஏரோப்ளேனை கொண்டு வந்து இந்த ட்ரோன்லாம் இருக்கு இல்லையா, ட்ரோனை கொண்டு வந்து போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ அவங்க இன்னமும் அவங்க கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அது காரணம் டேட்டா எல்லாமே க்ளவுடில் இருக்குது. ஸோ மாடர்னைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ வேணால் எடுத்துக்கலாம், நீங்கள் சர்வர் இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்கள் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக வேர்ல்டில் ஏதோ ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும், மல்டிபிள் லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும். ஸோ அடுத்தது யூனிஃபை. ஸோ யூனிஃபைனா நம்ம டேட்டா வந்து யூனிக்காக, அதாவது நம்ம கொடுக்குற டேட்டா மற்றவங்க கொடுக்குற டேட்டாவிலேருந்து தனியாக தெரியணும். ஸோ நம்ம எம்எல் அப்ரோச்சு அதான் முக்கியமானது. ஸோ நம்ம டேட்டா தனியாக இருக்கணும், அதே நேரத்தில் அந்த டேட்டாவை வேறு யாரும் அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தனியாக தெரியணும் அந்த டேட்டா. ஸோ அது இந்த மாடர்ன் அப்ரோச்சில் கிடைக்கும். அடுத்தது இன்னோவேட். ஸோ இன்னோவேட் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸு, அந்த காலத்தில் யூஸ் பண்ண எக்ஸலையே யூஸ் பண்ணி நம்ம வந்து சார்ட்டு போடுறோம், இன்னமும் எக்ஸலையே யூஸ் பண்ணி கிராஃப் போடுறோம் அப்படின்னா அது இன்னோவேட்டிவாக இருக்காது. அதுக்கு பதிலாக பவர் பிஐக்கு வரணும். ஸோ பவர் பிஐ டெஸ்க்டாப் ஆப் இருக்குது, அதாவது நம்ம ஆப்பாக இன்ஸ்டால் பண்ணி பண்ணலாம். ஸோ ஆன்லைன் க்ளவுடில் யூஸ் பண்ணுற பவர் பிஐ ஆப்பும் இருக்குது. அதை விட இன்னும் அட்வான்ஸ்டு இந்த ஸ்கேலா, பாண்டாஸ் இந்த டூல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அனாலிட்டிக்ஸ் டூலே தனியாக கிடைக்குது. ஸோ ஏடபிள்யூஎஸ் ஸ்கூல்லேயே அனாலிட்டிக்ஸ் டூல் இருக்குது, அஷூர் அனாலிட்டிக்ஸ் டூல் இருக்குது. அந்த டூலில் நம்ம கொடுத்து இன்னும் அட்ராக்டிவாக டேட்டாவை எடுக்க முடியும், அக்யூரேட்டான டேட்டாவை எடுக்க முடியும். இது எல்லாமே மாடர்ன் ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஸோ ஓகே, இதோட முடிச்சுப்போம். ஸோ கடைசி என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய டேட்டா இப்போ மாடர்ன் டேட்டா அனலைசிஸ் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா இன்ஜினியர்ஸ் கொடுக்குற டேட்டா மூலயமா சரியான ஒரு டிசிஷன் எடுக்கும்போது நம்ம ப்ராஃபிட்டையும் பார்க்க முடியும், அதே நேரத்தில் எடுக்கிற டிசிஷன் சரியாகவும் இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம இப்போ எடுக்கிற டிசிஷன் ஃப்யூச்சரில் நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா, ஸோ மாடர்ன் டேட்டா ட்ரைவன் அப்ரோச்சை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அப்படி பண்ணும்போது எடுக்கிற டிசிஷன் 99.9% சரியாக இருக்கும். 0.001% ஏன் சரியாக இருக்காதுன்னா, ஹியூமன்லேயே எரர் வருது அப்படின்னா கம்ப்யூட்டரும் கண்டிப்பாக ஏஐயும் எரரை பண்ணும். இப்போ சாட் ஜிபிடிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன போட்டிருப்பாங்க? அதை நான் காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, சாட் ஜிபிடி கேன் மேக் மிஸ்டேக், செக் இம்பார்ட்டன்ட் இன்ஃபோ. ஸோ சாட் ஜிபிடி தான் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். அதில் என்ன கொடுக்குறாங்கன்னா, சாட் ஜிபிடி கேன் மேக் மிஸ்டேக், சாட் ஜிபிடியும் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சாட் ஜிபிடி சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து சரின்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா சாட் ஜிபிடியே ஒரு ஹியூமன் கிரியேட் பண்ணது தான் ஏஐ. ஸோ அதனால் 100% சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எதுக்குமே நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஓகேவா? 99.9% கரெக்டாக இருக்கா, யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறதும் ஏஐஎம்எல் அப்ரோச் தான். ஏஐயை பேஸ் பண்ணி தான் மெஷின் லேர்னிங் பண்ண போகிறோம். நம்ம ஹியூமனை வச்சு பண்ணோம் அப்படின்னாக்கா இன்னொரு 10 வருஷம் ஆகும் கால்குலேஷன்லாம் போட்டு சொல்கிறதுக்கு. ஏஐ வச்சு பண்ணும்போது 10 நிமிஷம் போதும், அது யோசிச்சு பார்த்து கால்குலேஷன்லாம் போட்டு நமக்கு அவுட்புட்டை கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கடைசியாக நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாலேஜ் செக்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ மாடலை ஓப்பன் பண்ணுறோம், நாலேஜ் செக்கை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதோட நம்ம